இந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் எது தெரியுமா வாரத்திலேயே? நோ, திங்கட்கிழமை. திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு அந்த பேர் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்களே, திங்கிற கிழமைன்னு. நான் என்ன பண்ணுவேன், அன்றைக்கி காலையில் ஸ்கூலுக்கு வருவேனா, அப்போ மட்டும் தெரியல அந்த டீச்சருக்கு நல்லா காட்டன் புடவெல்லாம் நல்லா கட்டிட்டு கையில் அந்த பேப்பர் எடுத்துக்குவாங்க. எது வெள்ளிக்கிழமை எழுதுனேன். நம்மளோட தானே அவங்களும் காலேஜுக்கு வராங்க, ஸ்கூலுக்கு வராங்க. இப்போ பார்ப்பா, சில நம்மளை உளியில் அடிக்கிறாங்களா, நமக்கு வலிக்குது. ஆனால் அந்த உளியை பற்றி யோசிச்சு பாரு, அது இந்த முனையிலையும் அடி வாங்குது, இந்த முனையிலையும் அடி வாங்குது. அதுங்களுக்கு 2 இடத்துல இந்த ப்ரெஷர் தெரியுமா? 2 இடத்துல இந்த ப்ரெஷர். அதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட்டு கவர்மெண்ட் கிட்ட இருந்த ப்ரெஷரு, இந்த பெற்றோர்கள் கிட்ட இருந்த ப்ரெஷரு, அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தும் ப்ரெஷர். ஆனால் அழகாக வருவாங்க காலையில் காட்டணும். டக் 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 கிளாஸ்க்குள்ளே உள்ள நுழைஞ்சு குட் மார்னிங் சில்ட்ரன் சொல்லிட்டு உட்காருவாங்களா? நல்ல டீச்சராக இருந்தால் மாலதி, சுரேஷ்குமார், காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை கொடுப்பாங்க. என்ன மாதிரி நல்ல டீச்சராக இருந்தால் சுரேஷ்குமார் 45, மாலதி 62, காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் சொல்லி கொடுப்பாங்க. இதில் இப்போ நான் சொல்ல வர விஷயம் ரொம்ப மெயின். இப்போ நான் இந்த டீச்சர், இந்த அம்மா சொல்லி கொடுக்கறது இந்த 98 வாங்குறத ஜெயிக்கிறதுக்கு. நான் எப்படி முன்னேறினோ அப்படி என் பிள்ளைகள், என் தமிழகத்து பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்பதற்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாணவ கண்மணிகளாக நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களை பார்த்து இந்த உலகம் அறிவில் சிறந்த பிள்ளைகள் படிக்கின்ற நாடு தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டும். அதனால் தான் பாரதி சொன்னா, கல்வி சிறந்த தமிழ்நாடு. இல்ல, தமிழ்நாட்டுக்கு என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம்ல, கல்வி சிறந்த தமிழ்நாடுனால. இப்ப பார், அந்த தமிழ்நாட்டில் கல்வி எப்படி சிறக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். டீச்சர் சொல்வாங்களா, அதுல ஒன்று இருக்கும், கரெக்டாக 98 வாங்கும். அது நீ என்ன பண்ண, இந்த 98 ஜெயிக்கணும்ல, ஸ்டிஃபா கை உயர்த்து. எத்தனை பேர் 98 ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? நிஜம் நிஜம்? ரன் வித் மீ. இப்போ சொல்றேன் எப்படி ஜெயிக்கிறேன்னு கை கீழே போடு. இப்போ சொல்றேன் எப்படி ஜெயிக்கணும்னு. என்ன பண்ண, இந்த 98 அந்த 98 பார்க்குது. என்ன இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தியா இந்த அம்மாவை? நாங்கள் நல்லா தானே நிம்மதியாக தானே படிச்சுட்டு இருந்தோம். நீ என்ன பண்ண, 98 பாரு நல்லா, சரியா? பார்த்து வச்சுக்கோ. 98 மட்டும் பார்க்காத, அந்த 98ன்னு ஒரு பேர்ல எழுதி இருக்கோம்ல, ஐயோ இந்த டீச்சர்ஸ், அப்போ மட்டும் உங்க கையெழுத்துக்கு எங்க தான் அந்த அழகு வருமோ. நீ என்ன பண்ண, அந்த பேப்பரை பார்த்து வச்சுக்கோ. ஜெயிக்கிற வழி சொல்றேன், பேப்பரை பார்த்து வச்சுக்கோ. உன் பேப்பரை பார், எவ்வளோ வாங்கியிருப்ப? சும்மா சொல்ல. 40? இவ்வளோ நிறைய வாங்கிறியா? 32, 19, சரி 30 வாங்குற பிள்ளைய எடுத்துக்கலாமா? ஒரு பிள்ளை கூட தோக்க கூடாது, ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆக கூடாது. எப்படி? இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் பிடிச்சிக்கோ, தோக்க மாட்டேன். நான் அப்படி பிடிச்சுதான் ஜெயிச்சேன். 30 என்ன பண்ண, வீட்டுக்கு போ, பேப்பரை பாரு, கொஸ்டினை பாரு. கொஸ்டினுக்கு என்ன எங்க உனக்கு தெரியலன்னு பாரு, எந்த விஷயத்துல நீ தப்பு பண்ணன்னு பாரு. ஈஸியான வேயை கொஞ்சம் படி, 2 மார்க் அதிகமாக வாங்க அடுத்த டெஸ்ட்ல. எங்கேயோ தப்பு பண்ணல, அதை ஒன்லி 2 ட்ரை. அதான் டெய்லி தான் வைக்கிறாங்களே டெஸ்ட்டு. 2 மார்க்ஸ், 30ங்கிறது 32 போ. 1 வேர்ட் கொஸ்டின்ஸில் கவனம் செலுத்தலையா, 1 வேர்ட் கொஸ்டின்ஸில் கவனம் செலுத்து. 5 மார்க்ஸ், 7 மார்க்ஸ், 10 மார்க்ஸ் கவனம் செலுத்து. உன்னை நீயே கவனிச்சு பார், கவனம் செலுத்து. 32 வாங்க. அடுத்த டெஸ்ட்ல 34 வாங்க. ஃபெயில் தான், பரவாயில்ல. 19 வாங்குறியா, 22 வாங்க, பரவாயில்ல. 23 வாங்க, பரவாயில்ல. 24 வாங்க. ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே போ. ஒரு நாள் வரும், ஒரு மாசத்துக்கான எண்டு ஒரு மார்க் எடுத்து பாரு. 19 வாங்கி இருப்ப, 36 வாங்கி இருக்க, ஃபெயில் தான்.
ஆனா அந்த பொண்ணை பாரு 98, அதுவே கிளாஸ் ஃபர்ஸ்ட் தான். அது 86 வாங்கியிருக்கோம், அதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். ஆனா நான் சொல்றேன் 98ல இருந்து 86 அவ தோக்கறா, 19ல இருந்து 36 நீ ஜெயிக்கிற. ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இது. உன்னை நீயே ஜெயிச்சுக்கிட்டே போ, உன் மார்க்க ஜெயிச்சுக்கிட்டே போ, யாரையும் திரும்பி பார்க்காத, வேடிக்கை பார்க்காத. அதுக்குதான் உனக்கு கொடுக்கிற ரிப்போர்ட் கார்டுக்கு பேரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். யூ ஷோ ப்ராக்ரஸ்.